கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரலோகம் போவதற்கு முக்கியமான ஒரு தகுதி என்ன என்று இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த உலகத்தில் ஏராளமான சபைகள் இருக்கிறது, ஏராளமான சபை பிரிவுகள் இருக்கிறது, ஏராளமான உபதேசங்கள் இருக்கிறது. அவைகளின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஒரு சபைக்கு போவது மிக மிக முக்கியம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு அடையாளமாக ஒரு சபைக்கு செல்ல வேண்டும், சபையோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபை கூடி வருதலில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சபை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். வாரந்தோறும் தினந்தோறும் எப்பொழுதெல்லாம் சபை கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் சபையோடு கூட ஐக்கியமாக இருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் போகிற சர்ச்சு தான் சரி, எங்கள் பாஸ்டர் கொடுக்குற உபதேசம்தான் சரி, மற்ற எல்லாமே தவறு, நாங்கள் மற்ற எந்த பாஸ்டர் கூட நாங்கள் பழக மாட்டோம், மற்ற எந்த விசுவாசி கூட நாங்கள் பழக மாட்டோம், எங்கள் சர்ச்சு விசுவாசியை கூட தான் நாங்கள் பழகுவோம். இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமானால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற எல்லோருமே தேவனுடைய பார்வையில் ஒன்று தான். உங்கள் பார்வைக்கு வேணால் அவங்க வேறு, அவங்க உபதேசம் வேறு, அவங்களுடைய விசுவாசம் வேறு, அவங்களுடைய சபை வேறு, அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எந்த ஒரு விசுவாசி இயேசுவை நம்புகிற, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி நிச்சயமாய் சொல்லுகிறேன், எல்லா சபைகளையும் ஒன்று போல கருதுவான். அதுதான் பரலோகம் போகிறதற்கு முக்கியமான ஒரு தகுதி. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உபதேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோரோடும் நீங்கள் நட்போடு இருக்க வேண்டும், அவங்க எல்லோரோடும் நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவங்க எல்லோரோடும் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பரஸ்பரம் ஒரு புரிதலோடு நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் காலத்திற்கு முன்னே ஒன்றையும் குறித்து தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால தயவு செய்து இயேசுவை நம்புகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், எல்லா சபைகளையும் ஒன்று போல நம்புங்க, எல்லா ஊழியங்களையும் ஒன்று போல நம்புங்க, எல்லா உபதேசங்களையும் ஒன்றாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா தேவன் அவர்களை பார்க்கிறாரே, தேவன் அவர்களை தீர்ப்பு செய்யவில்லை, தேவன் அவர்கள் மேல் ஆக்கினியை செலுத்தவில்லை, நாம் மாத்திரம் ஏன் ஆக்கினியை செலுத்த வேண்டும்? ஆகையினால எந்த சபை விசுவாசிகளாக இருந்தாலும் அவங்களோடு நீங்கள் ஒரு நல்லபடியாக பழகுங்க. அவங்களோடு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண போகலாம். அவங்கள நீங்கள் வெறுக்காதீங்க. நீங்கள் அந்த சபைக்கு போகிறவங்க, நீங்கள் இந்த சபைக்கு போகிறவங்க, நீங்கள் இந்த உபதேசத்தை சேர்ந்தவங்க, ஆகையினால் நீங்கள் எனக்கு தேவையில்லை, உங்கள் சாவாகாசம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய நட்பு எனக்கு தேவையில்லை அப்படி நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஏனென்றால் அன்பு என்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற முடியும். ஆகையினால இந்த வீடியோ மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், யாரையும் வெறுக்காதீர்கள். எந்த உபதேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை வெறுக்காதுங்க. அவங்க உங்களை வெறுத்தா பரவாயில்லை, நீங்கள் யாரையும் வெறுக்காதீங்க. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் உண்மையை சொல்லுகிறேன், இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் மற்ற எல்லா சபைகளையும் என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டார்கள். மற்ற எந்த சபையும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அவங்க கூட நான் பேச மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் படைத்த தேவன், நிச்சயமாய் சொல்லுகிறேன், படைத்த தேவன் படைத்திருக்கிறபடினால், என்னை படைத்தது போலவே அவர்களையும் படைத்திருக்கிறபடினாலே அவர்களை நேசிப்பேன் என்று தான் சொல்லுவானே ஒழிய அவர்களை வெறுப்பேன் என்று சொல்ல மாட்டான். ஆகையினால இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லா சபைகளோடும் ஐக்கியமாக இருங்க, எல்லா சபைகளையும் நேசிங்க, எல்லா உபதேசங்களையும் நீங்கள் நேசிங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், நியாய தீர்ப்பு செய்கிற தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படி ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.